Dear students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Chapter 7 Moving Charges and Magnetism. அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். Chapter 7ல நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து magnetic flux density and magnetic Lorentz forceலேருந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சம்மு find magnetic flux density at a point on the center of a long solenoid having 500 turns per meter when it is carrying current of 2 ampere. இங்கே கரண்ட்டோட வேல்யூ 2 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. n equal to 500 turns per meter. mu நாட்டோட வேல்யூ வந்து 4 pi into 10 power minus 7 Henry per meter. b equal to what? ஃபார்முலா சொலினாய்டுக்குள்ள ஃபார்முலா b equal to mu naught n I naught அப்படின்றதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் b equal to 4 pi into 10 power minus 7 into 500 into I நாட்டோட வேல்யூ 2. அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் b equal to 12.56 into 10 power minus 4 Tesla. Answer. Second sum, figure shows two very long conductors PQ and RS kept parallel to each other in vacuum at a distance of 20 centimeter. They carry currents of 5 ampere and 15 ampere respectively in the same direction as shown. Find the resultant magnetic flux density B suffix R at a point M which is exactly midway between PQ and RS. இப்போ இந்த சம்மில் நம்ம கேட்டிருக்கதே ஃபிகர் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. PQன்ற ஒரு கண்டக்டர், RSன்ற ஒரு கண்டக்டர். PQவில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I1 equal to 5 ஆம்பியர், RSன்றதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I2 equal to 15 ஆம்பியர். மிட் பாயிண்ட் எம்மில் எவ்வளோ வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்றத நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்னு தான் கேட்டிருக்காங்க. இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம பி சஃபிக்ஸ் எம் அப்படின்றத இங்கே வந்து அந்த பாயிண்ட் எம் அதில் ஆர்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்டன்ட் அப்படின்றது தான் பி சஃபிக்ஸ் ஆர் அப்படின்றது. அப்போ கிவன் வந்து இங்கே I1 equal to 5 ஆம்பியர், I2 equal to 15 ஆம்பியர், mu naught equal to 4 pi into 10 power minus 7 Henry per meter, R equal to கொடுத்துட்டாங்க. B suffix R, R means resultant என்னன்றதை நமக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா PQன்றதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணணும், RSன்றதுக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணணும். சேம் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் M due to current in wire PQ. PQன்றதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளவுன்றது பார்க்குறோம். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஃபார்முலா வந்து mu naught by 4 pi I1 by R, அதான் ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே mu நாட்டோட வேல்யூ 4 pi into 10 power minus 7 by 4 pi into I1ஓட வேல்யூ 2 into formula 2I1 by R. அப்போ 2 into I1 ஓட வேல்யூ வந்து 5 by R ஓட வேல்யூ 10 into 10 power minus 2. ஏன் 10 into 10 power minus 2 போடுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் மிட் பாயிண்டில் இருந்து அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன எடுத்துக்கணும், டோட்டல் வந்து ஆர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். மிட் பாயிண்ட்டுன்னு பிரித்ததுனால இங்கேயும் ஆர்னு வந்து எடுத்துக்கணும், இங்கேயும் நமக்கு ஆறுன்றதை எடுத்துக்கணும். PQன்ற கண்டக்டருக்கும் ஆறு, இங்கே RSன்ற கண்டக்டருக்கும் R equal to 10 plus 10 அப்படின்றது வரும்.
அதான் இங்கே வந்து 10ன்னு வந்து நம்ம எடுத்துருக்கோம். 20 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாலும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணையில் நம்ம 10ன்னு தான் எடுத்துக்கணும். இப்போ இதில் வர்ற ஆன்சர் பி பிக்யூ ஈக்குவல் டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 இன்ட்டு 5 இன்ட்டு 10⁻⁻7 by 10 into 10⁻⁻2. The magnetic field at M due to current in wire RS. This same formula தான். B suffix RS equal to mu naught by 4 pi 2I2 by R அப்படின்றது வரும். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் RS equal to BRS equal to 4 pi into 10⁻⁻7 by 4 pi into 2 into 15 by இதில் 10 into 10⁻�2 20 போடக்கூடாது. அப்போ இதிலையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே BRS equal to 2 into 15 into 10⁻⁻7 by 10 into 10⁻⁻2. So net magnetic field at M due to currents in both wires PQ and RS in same direction அப்படின்றதுனால B resultant magnetic flux density or magnetic field resultant equal to B suffix RS minus B suffix PQ அப்படின்றது வரும். அப்போ அந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2 into 15 into 10⁻⁻7 by 10 into 10⁻⁻2 minus 2 into 5 into 10⁻⁻7 by 10 into 10⁻⁻2. இப்போ இதில் 2 into 10⁻⁻7 by 10⁻⁻2 அதை வந்து காமனாக வந்து எடுத்துடலாம். ஸோ 2 into 10⁻⁻7 by 10 into 10⁻⁻2 காமனாக எடுத்துட்டோம்னா 15 minus 5. ஸோ R B suffix R equal to resultant equal to 2 into 10 into 10⁻⁻7 by 10 into 10⁻⁻2. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து magnetic flux density resultant at a midpoint M அப்படின்னு சொன்னால் 2 into 10⁻⁻5 Tesla. Third sum, an electron is moving vertically upwards in the uniform magnetic field of the earth. The velocity of the electron is 2.0 into 10⁻6 meter second power minus 1 and the horizontal component of Earth's magnetic field is 0.32 into 10⁻⁻4 Tesla. Obtain the magnitude and direction of the force on the electron. E equal to electron value E equal to 1.6 into 10⁻⁻19 கூலும். இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரான் வந்து வெர்டிக்கலாக வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அப்போ அதில் அந்த சார்ஜுன்றது ஈன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம க்யூன்னு வந்து எடுத்துருக்கோம் ஃபார்முலா படி. க்யூ ஈக்குவல் டு 1.6 into 10⁻⁻19 கூலும். வெலாசிட்டி V ஈக்குவல் டு 2.0 into 10⁻6 meter per second. ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.32 into 10⁻⁻4 டெஸ்லா. இங்கே வெர்டிக்கலி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ சைன் 90 ஈக்குவல் டு வேல்யூ வந்து 1ன்னு வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஃபார்முலா வந்து எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் தீட்டா. இப்போ இதில் வேல்யூவை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃப் ஈக்குவல் டு
பீன்றது இங்கே பி சஃபிக்ஸ் ஹெச்ன்னு நம்ம கூட போட்டுக்கலாம், இல்லை பீன் போட்டாலும் கரெக்டு தான். 0.32 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு சார்ஜோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10⁻⁻19 இன்ட்டு வியோட வேல்யூ 2.0 இன்ட்டு 10⁻6. 2.0ன்னு போடலாம், 2ன்னு போடலாம். நம்ம இப்போ இந்த இதை வந்து அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா F = 1.024 இன்ட்டு 10⁻⁻17 நியூட்டன். இதான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த யூனிட்டில் இருக்கிறது, இந்த சாப்டரில் நமக்கு இந்த 3 சம்ஸை வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் 8. அது வந்து நம்ம சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஜனவரி 7th ஏப்ரல் வரைக்கும் நம்ம நீட் ஃபிசிக்ஸ் வந்து எடுக்க போகிறோம், ஃபிசிக்ஸ் ஒன்லி. இப்போ இதில் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், ஃபுல் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இதில் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.